வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நாம் கவனமாக செயல்படணும். இந்த வார ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தடைகள்லாம் ஏற்படும். சொல்லுவாங்களே சிக்கல்னு, அதே தமாஷா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இடியாப்ப சிக்கல்மா. ஏன்னா இடியாப்பன்றது நல்ல சுவையான ஃபுட்டு தான். அதோட அதோட இது ஆரம்பம் எங்கே முடிவு எங்கேன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் சிக்கல். ஏறத்தாழ அது போல தான். அப்போ அந்த சிக்கலையே பார்த்துருந்தா அதை எடுக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், அது உள்ளே இறங்கி எப்படி அந்த இடியாப்பத்தை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டே போகணும். அது போன்ற சில சூழல்கள், ட்ரிக்கி சுச்சுவேஷன் சொல்லுவோம், அது மாதிரி சில சூழல்கள்லாம் வரும். அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் மேனுக்கு கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு பாருங்கள் மேனேஜ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கும். என்னுடைய அடுத்த பாஸ் என்னை கரிச்சு கொட்டினே இருப்பான், என்னுடைய டாப் பாஸ் என்னை தட்டி கொடுப்பான். ஆனால் இவனை பற்றி அவன்கிட்ட பேச முடியாது, அவனை பற்றி இவன்கிட்ட பேச முடியாது. இப்படியெல்லாம் சிக்கல். அதான் சொன்னேன் இடியாப்ப சிக்கல்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் சற்று கூடுதலாகவே இருக்குது. அப்போ எப்படி இதை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன்? அதான் சொல்லுவாங்க வாக்கிங் ஆன ரோப்பும்பாங்க. அந்த மாதிரி வாக்கிங் ஆன ரோப் மாதிரி தான் இந்த பீரியடு. ரொம்ப நெளிவு சுழுவு தெரிஞ்சு நாம் நடக்க வேண்டும். மனசில் பட்டதெல்லாம் பேசிடக்கூடாது. ஆனால் உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, உங்களுடைய கெரியரில், உங்கள் வேலையில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. செய்கிற காரியங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் இந்த மாதிரி இன்டர்ஃபியரிங் இது, இந்த மாதிரி ஆஃபீஸ் பாலிடிக்ஸு, அப்புறம் வீட்டில் குடும்பத்தில் வர பாலிடிக்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தடைகளாகவும் தொந்தரவுகளாகவும் தான் இருக்கும். அதனால் கவனமாக கையாளும் பொழுது எந்த குறையும் இல்லை. நல்ல வாரமாகத்தான் இது அமையும். ஆனால் நீங்கள் ராங்காக கையாண்டுட்டீங்கன்னா சற்று கூடுதல் பிரச்சனைகள், கவனம் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.